بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்துடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். துவக்கமாக நம்ம அல்ஹம்து சூராவை முடித்துவிட்டு அப்புறம் பக்ராங்கிற அத்தியாயத்தையும் நிறைவு செய்துவிட்டு ஆல இம்ரான் அத்தியாயத்தில் 44 வசனங்களை நம்ம பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கி ஆல இம்ரானில் 45வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 5வது வசனம் 45வது வசனம் என்பது முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டதனுடைய தொடர்ச்சி தான். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான். இது காலத்தில் மலாயிக்கத்து, வானவர்கள் கூறியதை நினைவூட்டுவீராக அல்லது நினைத்து பார்ப்பீராக. இது என்று வந்தால் நினைவு கூறுவீராக, நினைத்து பார்ப்பீராகன்ற அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு யாவப்படுத்துகிறான். இது காலத்தில் மலாயிக்கத்து, வானவர்கள் கூறியதை நினைவு கூறுங்கள், நினைத்து பாருங்கள் அல்லது மக்களுக்கு நினைவூட்டுங்கள். என்ன கூறினார்கள்? யா மரியமு, மரியமே, இன்னல்லாஹ, இறைவன் அல்லாஹ் என்பவன், யுபஷ்ஷிருக்கி, உனக்கு நற்செய்தி கூறுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல மலக்குமாரெல்லாம் வர்றாங்க. அவங்க பள்ளியில் தான் இருக்கிறாங்க. பள்ளியின் ஒரு வேலையாளாக அவங்கள நேர்ச்சி பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ அந்த பள்ளியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி பேசுகிறாங்க. இது காலத்தில் மலாயிக்கத்து, வானவர்கள் கூறியதை நினைத்து பாருங்கள். யா மரியமு, மரியமே, இன்னல்லாஹ, அல்லாஹ் யுபஷ்ஷிருக்கி, உனக்கு நற்செய்தி சொல்கிறான். பி கலிமத்தி மின்ஹு, அவனிடமிருந்து உள்ள ஒரு வார்த்தையை கொண்டு நற்செய்தி. வார்த்தையை கொண்டுன்னா களிமாண்டா கட்டளைன்னு வச்சுக்கலாம். களிமாண்டா வார்த்தை, களிமா என்றால் கட்டளை. களிமாண்டா கொள்கைன்னு கூட அர்த்தம். களிமத்து தௌஹீதுங்கிறோம்ல, தௌஹீதுடைய கொள்கை. களிமா என்றால் கொள்கை, களிமா என்றால் வார்த்தை, களிமா என்றால் கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல இது கட்டளை தான். ஏன்னா ஈசா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறக்க போகிறாங்க. பொதுவாக ஒரு மனிதன் எப்படி பிறக்குமான்னு கேட்டால், ஒரு ஆணுடைய உயிரணுக்கள் மூலமாகத்தான் ஒரு பெண்ணுடைய கற்பறையில் ஒரு குழந்தை ஜனித்து உண்டாக்க முடியும். ஆனால் ஈசா நபி அந்த மாதிரி பிறக்கலை. எப்படி பிறக்கிறாங்கன்னு கேட்டால், ஆகுங்கிற ஒரு கட்டளை தான். அவருக்கு மெட்டீரியல் என்னது? ஒரு விந்துங்கிற அந்த மாதிரி ஆணுடைய உயிரணுங்கிறதுலாம் கிடையாது. அவருக்கு உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு களிமா தான். ஆகு, களிமான்னு என்னது? ஆகுன்னு சொல்லுவான், குன் என்று சொல்லுவான். அவர் ஒன்று ஆயிடுவார், அங்கே கரு உண்டாயிரும். அப்போ இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக்கி, அல்லாஹ் உனக்கு நற்செய்தி சொல்கிறான். வி கலிமத்தி மின்ஹு, அவனிடமிருந்து உள்ள கட்டளையை உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறான். ஒரு கட்டளை தான். ஒரு இறைவன் ஒரு கட்டளையிட போகிறான். அந்த கட்டளை தான் நற்செய்தி. கட்டளையை கொண்டு கருத்து என்னென்னு கேட்டால், ஈசா நபிக்கு கலிமான்னு பேர், கலிமத்துல்லான்னு பேர். ஈசா நபியை சொல்லும் பொழுதே கலிமத்துல்லா, அவர் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தையினால் உண்டானவர். மற்றவங்களாம் எப்படி உண்டாகிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை கட்டளை அவசியம்தான். மற்றவர்கள் எல்லாம் ஒரு மூலப்பொருளின் மூலமாக அதோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளை இணைஞ்சிருக்கும். இவருக்கு என்ன இல்லை? மூலப்பொருள் இல்லை. மூலப்பொருள் ஒரு ஆணுடைய அந்த உயிரணு இல்லை. அப்படி இல்லைன்னா முழுக்க கட்டளை மட்டும்தான். அவர் உருவாக்குனது எது மட்டும்தான்? முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டளை தான் உண்டாக்கியிருக்கே தவிர அவருக்கு உயிரணுங்கிற ஒரு மேட்ரு இல்லை. அப்படி பிறந்ததுனால அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா களிமாங்கிறான். யுபஷ்ஷிருக்கி, உனக்கு நற்செய்தி கூறுகிறான். அல்லாஹ் நற்செய்தி கூறுகிறான். பி கலிமத்தின் மின்ஹு, அவனிடமிருந்து புறப்பட்ட ஒரு கட்டளையை நற்செய்தி சொல்கிறான். அவனிடமிருந்து கட்டளை புறப்படுது. அல்லாஹ்விடமிருந்து கட்டளைன்னா அல்லாஹ்விடமிருந்து புறப்பட்ட ஒரு கட்டளையை உனக்கு நற்செய்தியாக தருகிறான். கட்டளைன்னா என்ன? கட்டளையை கொண்டு கருத்து என்னென்னு கேட்டால், கட்டளையால் உருவானவரைன்னு அர்த்தம். கட்டளைங்கிறது நற்செய்தி கிடையாதுல்ல. அந்த கட்டளையை போட்டால் இன்னும் ஒரு குழந்தை உருவாயிரும்ல, அதான் நற்செய்தி. அப்போ உனக்கு அல்லாஹ்விடமிருந்து உண்டான ஒரு கட்டளையை உனக்கு நற்செய்தியாக தருகிறான். அந்த கட்டளை என்னன்னு கேட்டால், ஒரு ஒரு குழந்தை ஜனிப்பது, ஆணுடைய துணை இல்லாமல் குழந்தை ஜனிப்பது, அதை ஒரு நற்செய்தியாக இறைவன் தருகிறான் சொல்லிட்டு, இஸ்முஹு, அவருடைய பெயர் அல் மசீஹு, அந்த குழந்தைக்கு பேரையும் அல்லாஹ் வச்சிடறான். எப்படி யஹ்யா நபிக்கு அல்லாஹ் பேர் வச்சானோ அதே மாதிரி ஈசா நபிக்கும் என்ன செய்யறான்? அல்லாஹ் பேரை வச்சிடறான். இஸ்முஹு அல் மசீஹு, அவருடைய பெயர் அல் மசீஹ் என்பது
ஈசபுனு மரியம், ஈசபுனு மரியம் என்ற மசீஹி. அவருடைய பேர் என்னன்னு கேட்டால் ஈசபுனு மரியம் என்ற மரியமுடைய மகன் ஈசா என்ற மசீஹி என்பது அவருடைய பெயராகும். அப்போ என்னுடைய கட்டளையினால் ஈசாங்கிறவர் உருவாகிறாரு, அது உனக்கு நற்செய்தின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல அந்த மசீஹுங்கிறது இருக்குல்ல, இந்த மசீஹு என்பதற்கு என்ன செய்வாங்கன்னா மசகன்னா தடவுன், மசகு செய்கிறன்றிருக்குல்ல தடவுருன்னு அர்த்தம். மசீஹு என்றால் அரபியில் தடவப்பட்டவர்னு அர்த்தம். தடவப்பட்டவருங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டு அவர் தடவி ஆசி வழங்கப்பட்டவர் இப்படிங்கிற வியாக்கியானங்கள்லாம் நிறைய கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டால் இது அவருடைய பேர் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்முஹுன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்முஹு அவருடைய பேர்னு சொன்னாலேயே அவருடைய பேர் அரபியாக இருக்காதுல்ல. ஈசா அரபியா, ஈசா நபிக்கு அல்லாஹ் பேர் வைக்கிறான். மசீஹ் ஈசா தான் அவருடைய பேர். ஈசா நபிக்கு அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறான்? இஸ்முஹு, அவருடைய பெயர் அல் மசீஹு ஈசா. இப்னு மரியம்ங்கிறத சேர்த்துக்கிட்டு மரியமுடைய மகன்கிறத விட்டுருக்கிறது, பேரில் வராது. அல் மசீஹு ஈசா, மசீஹ் ஈசா என்பது தான் அவருடைய பெயர். அப்போ மசீஹ் என்கிற வார்த்தை அரபியில் ஒரு சொல்லாக இருந்தாலும் இங்கே இது அரபி கிடையாது. இது அவருடைய பேர். அவருக்கு அல்லாஹ் பேராக வச்சுட்டான்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்னு கேட்டால் அவங்களுடைய அந்த ஹீப்ரு மொழியில் ஈசாங்கிற பேர் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி மசீஹுங்கிறதுக்கு ஹீப்ரு மொழியில் ஏதோ ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கலாம். அந்த மூசாங்கிறது அரபியா இல்லை தானே? அந்த மாதிரியாக அதுக்கு என்ன மூசாவுன்னு அரபியில் இருக்குது. மூசானா சேவிங் பண்ணுற கத்தி இருக்குல்ல, சவரக்கத்தி தான் மூசா அரபியில். ஆனால் மூசா நபி அதை வச்சா பேர் வச்சுருப்பாங்க இல்லை. அந்த ஹீப்ரு மொழியில் நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கும். ஹீப்ரு மொழியில் மூசாவுக்கு ஒரு நல்ல ஒரு அர்த்தம் இருக்கலாம், அந்த அவங்க இப்போ பேசிக்கிட்டு இருந்த ஒரு பாஷையில். அதனால் அவருடைய பெயர் என்று தான் நல்லா மசீஹுக்கு சொல்கிறான். இப்போ மசீஹ் என்பதற்கு அதனுடைய மசகுலந்து வந்தது, அது ஃபைலுங்கிற வசனம், இப்படியெல்லாம் விளக்கங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்படி வைக்கலாம். எப்போ வைக்கலாம்னு கேட்டால் அவர் அரபிலே இருந்தால் தான் வைக்கலாம். இது ஒரு சிஃபத்தாக சொல்லப்படலை, பேராக சொல்லப்படுது. பேராக சொல்கிறதா இருந்தால் அந்த மொழியில் தான் பேர் வச்சுருப்பாங்க. அப்போ இஸ்முஹு அவருடைய பெயர் அல் மசீஹு ஈசா, மசீஹ் ஈசா என்பது அவருடைய பேர். ஈசாங்கிறது யார் அர்த்தம் செய்வீங்களா? மசீஹுக்கும் செய்யாதியே. ஈசா என்பதற்கு இப்படி அர்த்தம் செய்ய மாட்டீங்களா? அதே மாதிரி மசீஹ் அந்த மொழியில் ஏதோ ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பேர். ஈசா நபியை மசீஹ் என்று நீங்கள் சொல்லலாம், ஈசா என்று சொல்லலாம். ஒரு ஆளுக்கு 2 பேர் இருக்கிற மாதிரி தான். அப்போ இப்னு மரியம், மரியமுடைய மகனாகிய ஈசா என்ற மசீஹை பற்றி உமக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். வஜீஹன் சொன்னால் ரொம்ப வஜீஹண்டா முகம்னு சொல்வது. வஜீஹுங்கிற வார்த்தை ரொம்ப மரியாதைக்குரியவர், ஒரு கவனம் பெற்றவராக இருப்பார். துன்யாவுலையும் ஆகிரத்திலையும் அவர் கவனம் பெற்றவராக இருப்பார். ஒரு மதிப்புமிக்க ஒரு ஆளாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் நற்செய்தி தர்றான். ஈசா பிள்ளையை கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லலை, அந்த உனக்கு பிறக்கக்கூடிய அந்த புள்ளை துன்யாவுலேயும் நல்ல மதிப்பு மிக்கவராக இருப்பார், ஆகிரத்திலையும் மதிப்பு மிக்கவராக இருப்பார். அப்படியான ஒரு பிள்ளையை உனக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். ஈசாவை பற்றி நற்செய்தி சொல்கிறான். அந்த ஈசா எப்படி இருப்பார்னு கேட்டால் வஜீஹன், மதிப்பு மிக்கவராக இருக்கும் நிலையில் துன்யா உள்ளாகிறா, துன்யாவுலேயும் ஆகிரத்திலையும், இந்த உலகத்திலையும் அந்த உலகத்திலையும் அவர் மதிப்பு மிக்கவராக இருக்கும் நிலையிலே உமக்கு நற்செய்தி சொல்கிறான். அதுபோக மினல் முகர்ரபீன், கர்ரபன்னா நெருங்கினான், முகர்ரபீன் என்றால் கர்ரபன்னா நெருக்கமாக்கினான் அர்த்தம். முகர்ரபு என்றால் நெருக்கமாக்கப்பட்டவர் அல்லாவின் பக்கம். அதை முகர்ரபுன்னா அல் முகர்ரபீன் இல்லல்லாஹி, அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கப்பட்டவர்களில் உள்ளவராக அவர் இருப்பார். அந்த ஈசா முகர்ரபாக இருப்பார். முகர்ரபுன்னா அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கப்பட்டவர், அல்லாவால் நமக்கு அருகில் உள்ளவர் என்று ஆக்கி வச்சுட்டான் அவரை. ஒமினல் முகர்ரபீன், நெருக்கமாக்கப்பட்டவர்களில் உள்ளவராக இருக்கும் நிலையிலையும் துன்யாவுலேயும் ஆகிரத்திலையும் மதிப்பு மிக்கவராக இருக்கும் நிலையிலையும் மசீஹ் ஈசா என்று பெயருடைய ஒரு அல்லாவுடைய கட்டளையால் உருவானவரை பற்றி அல்லாஹ் உமக்கு நற்செய்தி சொல்கிறான். இன்னொரு அர்த்தத்தை பாருங்கள். இது காலத்தில் மலாய்க்கத்து வானவர்கள் கூறியதை நினைவூட்டுங்கள். யா மரியமே, இதெல்லாம் மலக்குமார்கள் சொன்னது மரியமிட்ட. யா மரியமே இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி, இறைவன் உனக்கு நற்செய்தி கூறுகிறான். பி கலிமத்து மின்ஹு, அவனிடமிருந்து புறப்பட்ட ஒரு கட்டளையை பற்றி நற்செய்தி. அந்த கட்டளைன்னா கட்டளையால் உருவாகக்கூடிய குழந்தை பற்றி நற்செய்தின்னு அர்த்தம். கட்டளை நற்செய்தி ஆகாதுல, அந்த கட்டளையுடைய ரிசல்ட் இருக்குல்ல, அதான் நற்செய்தி. அப்போ கட்டளையால் உருவான ஒரு குழந்தையை பற்றி அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். இஸ்முஹு, அவருக்கு பேர் என்னன்னு கேட்டால் அல் மசீஹு ஈசா, மசீஹ் ஈசா என்பவர் அவருடைய பேராக இருக்கும்.
வஜீஹன் ஃபி துன்யா உள்ளாகிறா, துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் மதிப்பு மிக்கவராக இருக்கும் நிலையில் அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். ஒமினல் முகர்ரபீன், நெருக்கமாக்கப்பட்டவர்களில், அல்லாஹ்வுக்கு நெருக்கி வைக்கப்பட்டவர்களில் ஒருவராக அவர் இருப்பார் அப்படின்னு மரியமுக்கு போய் வானவர்கள்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு குழந்தை தரப்போகிறான்ட்டு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த குழந்தைக்கு என்னென்ன தகுதியெலாம் இருக்குங்கிறதை இன்னும் சேர்த்த சொல்கிறாங்க. ஒய் கல்லிமுன் நாச, அவர் மக்கள்கிட்ட பேசுவார். ஃபில் மஹதி, தொட்டிலே பேசுவார். மக்கள்கிட்ட வந்து தொட்டில்லைன்னா பேசுகிற பருவத்துக்கு முந்தின்னு அர்த்தம். தொட்டில் பருவத்தில் யாரும் பேச மாட்டாங்கல்ல. ஒய் கல்லிமுன் நாச, மக்கள்கிட்ட அவர் பேசுவார். ஃபில் மஹதி, உனக்கு பிறக்கக்கூடிய புள்ள வந்து தொட்டிலே பேசும். தொட்டிலில் பேசிட்டு அப்புறம் இளைஞரானவனு பேசாமல் போயிடுமான்னு நினைக்கக்கூடாதுல்ல. ஓ கஹலன், இளைஞராக இருக்கும்போதும் பேசணும்னு சேர்த்து சொல்லி போகிறான்ல. ஒரு கல்லி முன்னாச ஃபில் மகுதி, மகுதிலையும் மகுதுனா தொட்டி, இந்த குழந்தை இப்படி ஆட்டுறோம்ல அதுக்கு பேர் மகுது. ஒரு கல்லி முன்னாச ஃபில் மகுதி, தொட்டிலையும் அவர் பேசுவார் மக்களிடத்தில். ஓ கஹலன், இளைஞராக இருக்கும் நிலையிலையும் பேசுவார். ஒமின சாலிஹீன், நல்லோர்களிலிருந்தும் உள்ளவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழந்தையை பற்றி அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். அந்த குழந்தைக்கு உடைய ஒரு வர்ணனை தான் எல்லாமே. இது சொன்ன உடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தை அவங்க கேட்குறாங்க, ரப்பீரே, மலக்குகள் தான் இதை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்க மலக்கிட்ட கேட்கல, அல்லாட்ட கேட்டுறாங்க. இப்போ மலக்கு தான் நற்செய்தி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அல்லாட்டை நேரடியாக பேசுகிறாங்க. காலத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி இறைவா, என் இறைவா, ரப்பின்னு இருக்கும் இல்லையா, ரப்பி என் இறைவா, அண்ணா எக்கூணு, அண்ணாண்டா கைஃபன்னு அர்த்தம், எப்படின்ற அர்த்தம். எப்படிங்கிறதுக்கு கைஃபன்னு சொல்லுவோம்ல, அதுவும் அண்ணா என்பது ஒரே ஒரு அர்த்தம். கைஃப எக்கூணுலி வலதுன், எனக்கு எப்படி குழந்தை ஏற்படும், எனக்கு குழந்தை ஒரு நற்செய்தி கொடுக்குறிய, எனக்கு குழந்தை ஏற்படாத. வளம் எம்சசினி பஷருன், எந்த ஒரு மனிதனும் என்னை தீண்டவில்லையே. தீண்டலைங்கிற ஒரு இலக்கியமான வார்த்தை, தொடுறது கிடையாது, உடலுறவு கொள்றதுன்னு அர்த்தம். வளம் எம்சசினி பஷருன், எந்த ஒரு ஆணும் என்னோடு சேராமல் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும். அப்போ ஒரு ஆண் மூலமாக தான் குழந்தை பிறக்குங்கிற ஒரு நாலேஜோடு அவங்க இருக்கிறாங்க. உலம் எம்சஸ்னி பஷருன், எந்த ஒரு மனிதன் ஆண் அர்த்தம், எந்த ஒரு ஆணும் என்னை தொடாத ஒரு நிலையில் எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் என்று மரியம் கேட்டார்கள். காலத்து மரியம் கேட்டார்கள், ரப்பி என் இறைவா, அண்ணா யக்கூனுலி வலதுன், எனக்கு எப்படி குழந்தை ஏற்படும். வளம் எம்சஸ்னி பஷருன், எந்த மனிதனும் என்னை தொடாத நிலையில், தொடுவதை கொண்டு கருத்து நாம் உடலுறவுங்கிற அர்த்தம் தான் அது. எந்த ஒரு மனிதனும் என்னை தொடாமல் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி குழந்தை ஏற்படும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கால அல்லாஹ் சொன்னா, அப்போ சொன்னால் கதாலிக்கு, அப்படித்தான், எப்படி ஏற்படுனா அப்படி தான் ஏற்படும், அவ்வளோதான். அல்லாஹு யஹ்லுகு மாயஷா, அல்லாஹ் என்பவன் நாடியதை படைப்பான். அல்லாங்கிற அல்லாண்ட யார், நினச்சதை படைக்கிறவன் தான் அல்லாஹ். எப்படி ஏற்படலாம் கேட்கக்கூடாது, எப்படி ஏற்படாது நீ நினைக்கிறியோ அப்படியும் ஏற்படும். நம்ம எப்படி இருந்தால் ஏற்படும் என்று விளங்கி வச்சுருக்கிறோமோ அதைத்தான் செய்வானாந்து அவன் பேர் அல்லாஹ் கிடையாது. எது நடக்காது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் செய்கிறவனாக இருக்கணும். எது இயலாது என்று மனிதன் கைவிடுகிறானோ அதையும் செய்கிறவனாக இருக்கணும். அனைத்துக்கும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கணும் இல்லை இறைவன். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்கு, அப்படித்தான். கேட்காத, உனக்கு ஆண் உன்னை தீண்டாவிட்டான்னு குழந்தை உண்டாகும்னா உண்டாகும், அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன்ல, கதாலிக்கு, இப்படித்தான். அல்லாஹு யஹ்லுகு மாயஷா, இப்படித்தான் அல்லாஹ் வந்து நாடியதை விரும்பியதை படைப்பான். அவன் விரும்பினால் ஒரு ஆணுடைய உயிரணு மூலமாகவும் படைப்பான், அவன் நாடினால் ஒரு ஆணுடைய உயிரணு இல்லாமல் அவன் படைப்பான். படிச்சுட்டு அது மாத்திரம் எல்லாம் பொதுவாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், இதா கலா அம்ரன், ஒரு காரியத்தை அவன் முடிவெடுக்கும் பொழுது, கலான்னா முடிவெடுக்கிறது, இதா கலா அம்ரன், ஒரு காரியத்தை அவன் முடிவெடுக்கும் பொழுது, இப்போ இன்னமா யகூலுலஹு, அதற்கு அல்லாஹ் கூறுவான், குன், குன் என்று தான் கூறுவான். இந்த இன்னமாவுக்கு இங்கே அர்த்தம் செய்யணும், குன் என்று தான். இந்த தான்கிற அர்த்தம் எங்கே கொடுக்கணும், இந்த குன்னோட சேர்த்து கொடுக்கணும். இப்போ இன்னமா யகூலுலஹு, அல்லாஹ் அவருக்கு சொல்லுவான், குன், ஆகு என்று தான் சொல்லுவான். இப்போ யக்கூன், உடனே ஆகிவிடும். எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் முடிவு செஞ்சாலும் அதுக்கு மெட்டீரியலை வச்சு மண்ணை வச்சு குழைச்சி உருட்டி தான் செய்யணுங்கிறது ஒரு அவசியம் கிடையாது. ஒரு அப்படியும் செய்வான்ல, விரும்பினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச மாதிரி அப்படியும் படைக்குவான். அல்லாஹ் நினச்சிட்டான்னு சொன்னால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஆகுன்னு மட்டும் சொல்லுவான், அவ்வளோதான். இங்கே இது தங்கமாங்கனுக்குள்ள தங்கமலை உண்டாகுனா தங்கமலை அப்படி உண்டாயிரும், அவ்வளோதான். எங்கேருந்து மெட்டீரியல் வர வேண்டியதில்லை. அவன் இல்லாத இல்லாமல் இருந்தும் ஆகு என்ற கட்டளையின் மூலமாக படைக்கிறவன் தான் இறைவன்.
அப்போ இன்னமா யகூலு லஹு, அதற்கு அல்லாஹ் கூறுவான் குன், ஆகு என்று கூறுவான். கானவுடைய அம்ரு குன் என்பது ஆகு என்று கூறுவான். இப்போ யக்கூனு, அது ஆகிவிடும். அதனால் நான் அல்லாஹ் சொல்கிறேன், குழந்தை தருவேன்னா ஆகுன்னு நான் சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். எப்படி உண்டானலாம் கேட்காத. அல்லாஹ் ஒன்றை முடிவு செய்ய நாடிவிட்டால் எனக்கு நீங்கள் மனிதர்கள் வைத்திருக்கிற அந்த விதிகளுக்கு நான் அடங்கின ஆள் கிடையாது. உங்கள் விதி பிரகாரம் தான் நடக்குங்கிறது கிடையாது. அதுக்கு மாற்றமாகவும் நான் என்ன செய்வேன், நடத்தி காட்டுவேன். அப்படிங்கிறது தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பதிலாக சொல்லிடுறான். சொன்ன உடனே மேலும் அந்த இதை விளக்கி சொல்கிறாங்க. யாருக்கு, அந்த இவருக்கு யார், ஈசா நபியுடைய அந்த தன்மையை விளக்குறாங்க குழந்தைக்கு. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டால், ஓய் அல்லிமுஹு, அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அல்லிமு என்றால் அதனுடைய ஃபாயில் அல்லாஹ். ஹூ என்பது ஈசா நபி. ஓய் அல்லிமுஹு, அந்த ஈசா நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அல் கிதாப, வேதத்தையும், ஒல் ஹிக்மத்த, ஞானத்தையும், தௌராத்தையும், ஒல் இஞ்சிலையும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுப்பான். அப்படி உனக்கு குழந்தை பிறக்க முன்னாடியே அவருக்கு என்னென்ன செட்டிங்கெல்லாம் பண்ணுறான்னு அதை பூரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது மலக்குகளுடைய தொடர்ச்சி. மலக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சொல்லி வந்தாங்கல்ல, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவர் இப்படி இருப்பார், சாலிகா இருப்பார்லாம் சொன்னாங்கல்ல, அதன் தொடர்ச்சியாக இந்த மலக்கள் தான் இதை கூறுறாங்க. ஓய் அல்லிமுஹு, அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். கிதாபையும் ஹிக்மத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான்னு வருது. இதில் நம்ம சில கூடுதல் விவரங்கள் அறிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஈசா நபிக்கு கொடுத்த ஒரு வேதம்ங்கிறது இஞ்சில் தான். அப்போ தௌராத் எதுக்கு இங்கே வருது? சரி, தௌராத்தான்னு சொல்லிவிட்டோம். அப்போ என் கித்தாப்புன்னு வர வருது. இஞ்சில்னா போதுமா? அல்லிமுகலி இஞ்சிலை கற்றுக் கொடுப்பான்னா முடிஞ்சு வச்ச டாப்பிக்கு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இஞ்சியில் மட்டும் சொல்லாமல் தௌராத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான்ங்கிறான். அப்புறம் கித்தாபு வேதத்தையும் கற்றுக் கொடுப்பான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லும் பொழுது, இதனுடைய எப்படி இது புரிந்து கொள்வது? இப்போ ஈசா நபிக்கு அவருடைய வேதத்தான் நல்லா கொடுத்துருப்பான் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் அந்த சந்தேகம் வர தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வேதத்தை எல்லாம் கொடுத்தான்ல, அந்த வேதம் தனித்துவமான வேதம், குர்ஆன்கிற வேதம் கொடுத்துட்டான். ஆனால் அதுக்கு முந்தின நபிமார்களுக்கு கொடுத்த வேதம்லாம் எப்படி இருந்துச்சின்னு சொன்னால், ஒரு நபி இருக்காருன்னு வைங்களேன், ஒரு ஏண்டு ஒரு நபி இருக்கிறார், அவருக்கு ஒரு வேதத்தை எல்லாம் கொடுத்துட்டான். அப்புறம் பீண்டு ஒரு நபி எல்லாம் நியமிக்கிறான், அவருக்கு ஒரு வேதத்தை கொடுக்கும்போது ஏக்கு கொடுத்த வேதத்தையும் கற்றுக் கொடுப்பான். இந்த ஏக்கு ஒரு வேதம் கொடுத்துட்டான்ல, ஏ என்பவருக்கு ஒரு வேதத்தை கொடுத்தாச்சு. அப்புறம் பீன்னு சொல்லி ஒரு ஆளை நியமிக்கிறான்ல நபியா, அவருக்கு வேதத்தை கொடுத்து விட்டு, அதுக்கு முந்தி கொடுத்த அல்லாஹ்வுடைய வேதம் தானே, அந்த நபி கொடுத்த வேதத்தை என்ன செய்வான்னு கேட்டால் அதையும் கற்றுக் கொடுத்துருவான். இது உனக்குள்ள வேதம், இது உனக்கு முந்தி இருந்தார்ல அவருடைய வேதம் என்று கற்றுக் கொடுத்துருவான். கற்றுக் கொடுத்தால் என்னென்னு கேட்டால் அதையும் அவர் ஃபாலோ பண்ணணும். அவருக்கு கொடுத்த வேதத்தை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அவருக்கு முந்தின நபிமார்களுக்கு கொடுத்த வேதத்தை அப்படி செய்கிறது ஒரு வளமையாக அல்லாஹ் வச்சுருந்தான். அதனால தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் யூதர்களுடைய வேதங்களில் எப்படி இருக்கும்னு கேட்டால் எல்லாமே வரிசையாக தொகுப்பாக இருக்கும். அதில் ஒரு மூசா நபிக்கு உள்ள தௌராத்துன்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, தௌராத்துன்னா ஒரு பைபிளில் உள்ள அந்த 5 ஆகமம் இருக்குல்ல, 1லேருந்து 5 வரைக்கும் உள்ளது, அதை தான் தௌராத்தும்பாங்க. அது மாத்திரம் அதில் இருக்காது. அதில் ஜபூர்னு சொல்கிறாங்கல்ல சங்கீதம், அதுவும் அதில் தான் இருக்கும். அதே மாதிரி எசக்கியல்னு ஒரு நபி இருந்தார், தீர்க்கதரிசி இருந்தாராம், அவருடைய வேதம் அதில் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வேதத்தையும் பாதுகாத்துட்டு வருவாங்க கண்டினியூவாக. அந்த வேதத்தோடு வச்சுக்கிறாம அதுக்கு பிந்தி வர்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையும் அவங்க பாதுகாப்பாங்க. யூதர்களுடைய வழக்கம். ஏன் அப்படி பாதுகாக்கிறாங்கன்னு கேட்டால், பாதுகாக்கும் மாதிரி தான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் ஸ்டைல் அதுதான். அதனால தான் என்ன செய்கிறான்னா, ஈசா நபிக்கு தௌராத்தையும் கற்றுக் கொடுக்கணும். தௌராத்தையும் இவருக்கு முந்தி உள்ள வேதம், அது மட்டும் கற்றுக் கொடுக்கல, இன்னும் பல வேதங்கள் இருந்துச்சுல, அதையும் கற்றுக் கொடுக்கணும் அவருக்கு. தௌராத் அல்லாமல் ஜபூர் இருந்தது, இன்னும் பல பேர் சொல்லப்படாத பல வேதங்கள் இருந்துச்சு. அந்த வேதங்கள்லையும் அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். நமக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக எந்த தொடர்பும் இல்லாமல் புது மார்க்கமாக தந்துட்டான். அதுக்கு முந்தி உள்ளதெல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததாக தான் இருக்கும். ஒருத்தருடைய நபிமாருடைய இதுக்கும் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யும். அதனால தான் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பேரில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதுக்கு முந்தினதையும் பழைய ஏற்பாடுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதுகாக்கிற ஒரு வழக்கம் இருக்க போய் தான் புதிய ஏற்பாடுங்கிறது ஈசா நபியை பற்றி, இயேசுநாதரை பற்றி அந்த 4 பேர் எழுதின சுவிசேஷங்களை தான் அது புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாடுங்கிறது என்னென்னு கேட்டால், மூசாவுடைய வேதம், தாவூதுடைய வேதம் அப்படின்னு எல்லாத்தையும் தொகுத்து வச்சு தான் பழைய ஏற்பாடுங்கிறாங்க. அந்த பழக்கம் இருந்திருக்குல்ல. அந்த முந்தைய வேதங்களையும் கூட்டிட்டாங்க, குறைச்சிட்டாங்க, அது தனி விஷயம். சரியான முறையில் பாதுகாக்கலை. இருந்தாலும் இந்த பாதுகாக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்குது.
அதுக்காகத்தான் இது சொல்லப்படுது. அதனால தான் போய் அல்லி முகு அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் கித்தாபை, வேதத்தை கற்றுக் கொடுத்துருவான், ஹிக்மத்தை ஞானத்தை கற்றுக் கொடுத்துருவான். அந்த வேதத்தை சொல்லிவிட்டு முக்கியத்துவம் வாய்ந்தது 2 வேதம் தானே, ஒன்று தௌராத்து ஒன்று இஞ்சில். அது தனித்து குறிப்பிட்டும் அல்லாஹ் சொல்கிறான் தௌராத்தை இங்கே தௌராத்து மூசாவுக்கு உள்ளதாக இருந்தாலும் இவருக்கும் உள்ளது தான். அது இஞ்சில் தான் இவருக்கு மட்டும் கொடுத்தது. இஞ்சில்ங்கிறது ஈசா நபிக்கு மட்டும் கொடுத்த ஒரு வேதம். ஆனால் தௌராத்துங்கிறது மூசா நபி கொடுத்த வேதம் ஈசா நபி கொடுக்கப்படலை. படாட்டாலும் அதையும் எல்லாம் அவர் கற்றுக் கொடுக்குறான். கற்றுக் கொடுத்தானே என்ன அர்த்தம், ரிப்பீட் பண்ணுறான், ரீபோஸ்ட் பண்ணுற மாதிரி. பேஜெல்லாம் போடுறீங்கள, 2வது போஸ்ட் பண்ணுறீங்கள, அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னா தௌராத்தையும் இதையும் தௌராத் தெரிஞ்சுக்க, இது மூசா நபிக்கு நான் சொன்னது அப்படின்னு நல்லா கற்றுக் கொடுத்துட்றான். அப்போ இந்த அவருக்கு பிறந்த உடனே எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் எல்லா வேதங்களையும் அவருக்கு முந்தி என்னென்ன வேதங்கள் வந்துச்சோ அதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறான். ஏன்னு கேட்டால் வேதங்கள் மாற்றப்படுவது கிடையாது. இந்த ரசூல்லா வந்த பிறகு தான் எல்லாத்தையும் மாற்றுகிறது. அதுக்கு முந்தினது இஞ்சியில் தௌராத்தை மாற்றாது, தௌராத்து அதுக்கு முந்தின வேதத்தை மாற்றாது. மாற்றாமல் என்ன செய்யணும்னு கேட்டால் அதையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும். அதுக்கு முந்தைய நபிமார்களுடைய உள்ளதையும் சேர்த்து என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்வாங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், ஓய் அல்லி முகு அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் கித்தாபுன்னா எல்லா வேதங்களையும் கற்றுக் கொடுத்தான். உள் ஹிக்மத்தை சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா இதுக்கு விளக்கம் கொடுக்குறங்கிற பேரில் தௌராத் இஞ்சில் தான் சரியார் முறை, என் கித்தாபு என் தேவையில்லாமல் வந்திருக்குது. கித்தாபுன்னா எழுத்தாற்றல்னு அர்த்தம் செய்யணும் சில தஃசீரில் எழுதி வச்சுக்கிறாங்க. அதிகமான தஃசீர்களில் அப்படி தேவை கிடையாது. எழுத்தை கற்றுக் கொடுக்குறது அல்லாஹ்வுடைய வேலை, அவராக கற்றுக்குருவார். அப்போ எழுத்தை கற்றுக் கொடுக்குறது இதை சொல்லவே இல்லை. கித்தாபுண்டா வேதம் தான், வேதத்தை கற்றுக் கொடுத்தா ஏன் சொல்லப்படுதுன்னு கேட்டால் முந்தைய நபிமார்களுடைய முந்தைய சமுதாயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியுடைய வேதத்தையும் பாதுகாப்பார்கள். அவங்களுக்கு முந்தைய நபிமார்களுடைய வேதங்களையும் அவங்க தங்களுடைய வேதமாக எடுத்துக்கொள்வார்கள். பாதுகாக்கணும்னு ஒரு முறை இருந்திருக்கிற என்பது இதிலிருந்தே வழங்கலாம், தனியாக ஆதாரம் காட்ட தேவையில்லை. அப்போ அல்லி முகு அந்த ஈசா நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் கித்தாபை வேதத்தையும் உள்ள ஹிக்மத்தை ஞானத்தையும் தௌராத்தையும் உள்ள இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான்னு சொல்லி அவரை பற்றி மலக்குமார்கள் நற்செய்தியில் சொல்கிறாங்க. மேலும் ரசூலன் தூதராக இருக்கும் நிலையில் அவர் வந்தார்னா இதெல்லாம் கற்றுட்டு ரசூலாக இருந்தால் தானே அது ஒரு அந்தஸ்து. ரசூலன் இலா பனி இஸ்ராயில் சமுதாயத்துக்கு தூதராக இருக்கும் நிலையிலையும் அவர் அல்லாஹ் என்ன செய்வான், அவன் வெளிப்படுத்துவான், நற்செய்தி சொல்லுகிறான். அப்போ உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இவ்வளோ வேலையும் செய்யும், அவருக்கு தௌராத்து தெரியும், இஞ்சில் தெரியும், எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்துருவேன். இஸ்ராயில் மக்களுக்கு ஒரு ரசூலாக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட குழந்தை பிறக்க போகிறத மட்டும் சொல்லலை, அவருக்கு என்னென்னவெல்லாம் அல்லாஹ் கொடுப்பானோ, அவர் என்னென்னவெல்லாம் சொல்லுவாரோ செய்வாரோ எல்லாத்தையும் சேர்த்த சொல்லிடுறாங்க. ஒரு வரலாறை சொல்லி முடிச்சிடுறாங்க. உனக்கு பிறக்கக்கூடிய புள்ள எப்படி இருக்கும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அவருக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறேன், வேதத்தை கொடுத்துருக்குறேன், தௌராத்தை கொடுத்துருக்குறேன், இஞ்சிலை கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் நான் கொடுப்பேன், குழந்தையில் நான் பேச வைக்குவேன், தொட்டிலையும் பேச வைக்குவேன், இதெல்லாம் இதுவே நடக்க போகிற விஷயம்னு சொல்லி அந்த குழந்தைங்கிறது உருவாகவே இல்லை, இன்னும் உருவாகிறதுக்கு முன்னாடியே இப்படித்தான்னு சொல்லி இந்த பிளானை பூரா அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லிப்படுறான். ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில் மக்களுக்கு தூதராக இருக்கும் நிலையிலையும் அவரை பற்றி அல்லாஹ் உனக்கு நற்செய்தி சொல்லுகிறான். ஆச்சா, சரி. இஸ்ராயில் மக்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஈசா நபி அவர்கள் யாருக்கு தூதர் அனுப்பப்பட்டாங்க, இஸ்ராயில் அல்லாத மக்களுக்கு தூதர் அனுப்பப்படவே இல்லை. ஈசா நபியை தூதர் அனுப்புறது யாருக்கு தான், ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில் மக்களுக்கு தூதராக எல்லாம் அனுப்பிட்டேன்னு சொல்லி காட்டுறான். இதில் ஒரு முக்கியமான ஒரு சட்ட விளக்கம் ஒன்று இருக்குது, இதை யாபத்தில் வச்சுக்கிறேன். இந்த வசனத்தை என்னென்று கேட்டால், வேதமுடையவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு நமக்கு குர்ஆனில் அனுமதி இருக்கிறது. வேதக்கார பெண்களை மணக்கலாம்னு சொல்லி முஸ்லீமே நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், அகல கித்தாபுகளையும் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்குது. அகல கித்தாபுனா வேதமுடையவர்கள். இந்த வேதமுடையவர்களுங்கிற அந்த வாதத்தை வச்சு கொண்டு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணலாம்னு நவீன காலத்தில் சில பேர் என்ன செய்கிறாங்க, அதை ஃபத்வா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் குர்ஆன் படி தான் செஞ்சோம் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்வது சரியா என்பதற்கு இந்த வசனம் ஒரு தக்க விளக்கம் தருகிறது. எப்படி தருதுன்னு கேட்டால், இந்த வேதமுடையவர்கள்னால் அந்த வேதமுடையவர்கள்ங்கிறது இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன், நான் காசு கொடுத்து வாங்கின வீடு எனக்குரியது தானே, நான் தான் ஒரு வீட்டை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். யார் வீடு, என் வீடு. என் வீட்டில் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் குடியேறிக்கிட்டு என் வீடுன்னு சொல்லலாமா? நீங்கள் குடி இருந்தாலும் அது உங்கள் வீடா,
அந்த வீட்டுக்குரியர் நீங்கள் ஆவீங்களா? ஆக மாட்டீங்க. அதே மாதிரி தான் வேதக்காரர்கள்னு சொல்வதாக இருந்தால் அந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அவங்க தான் வேதக்காரர்கள். ஏதாவது ஈசா நபி கொடுத்த தௌராத் இஞ்சில் எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ராயேல் மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டார். அப்போ இஞ்சியில் யார் கொண்டு வந்தார்? இஸ்ராயேல் மக்களுக்கு தான். அப்போ இஸ்ராயேல் அல்லாத மக்கள் அவங்க எங்கள் வேதம் சொல்வார்களே, ஆனால் அது அல்லாஹ் கொடுக்கலை. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தா தானே வரேன். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கும் பொழுது எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படி வருவாங்க. அதில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாரும் இஸ்ரவேலர்களா? இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க இஸ்ரவேலர்களா? இஸ்ரவேலராக இருந்தால் தானே அவர் வேதமுடையவர் ஆவார். ஏன்னா தௌராத் இஞ்சிலை அல்லாஹ் இஸ்ரவேல் மக்களுக்கு தானே கொடுத்துருக்குறான். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லாஹ் அவர் ரசூல் அனுப்பியிருக்கான்னு சொல்லும் பொழுது ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களின் உலகம் பூரா வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் யார் இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் வேதமுடையவர்கள் வரமாட்டாங்க. அவங்க தப்பாக போகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இந்த வேதம் கொடுக்கப்படாத ஒன்றாக இருக்கும் பொழுது நாங்களும் வேதக்காரன் அடுத்தவர் கொடுக்கப்பட்ட வேதத்தில் இவங்க சொந்தம் கொண்டாடுறவங்களே தவிர இவங்க வேதக்காரர்களை வரவே மாட்டாங்க. அப்படின்னா ரசூலன் இலா பனி இஸ்ராயில், இஸ்ராயேல் மக்களுக்கு தூதராகன்னு எல்லாம் சொல்லிட்டான்ல. அப்போ ஈசா நபி யாருக்கு தூதர்? இஸ்ராயேல் மக்களுக்கு தான் தூதர். அப்போ அந்த இஞ்சில் யாருக்குரியது? இஸ்ராயேல் மக்களுக்கு தான் உள்ளது. அப்போ இஸ்ராயேல் மக்கள் அல்லாதவர்கள் நாங்கள் நசாரா, நாங்கள் கிறிஸ்தவன் சொல்வார்களே, ஆனால் அந்த கல்யாணம் பண்ணுற அந்த சட்டத்தில் வரவே மாட்டாங்க. அவங்களுடைய உணவை சாப்பிட்லாம்னு இருக்குல்ல, அதில் வரவே மாட்டாங்க. அது யாராக இருக்கணும்? இஸ்ரவேலில் உள்ளவங்களாக இருக்கணும். யகூதி இனத்திலிருந்து வந்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இஞ்சிலுக்கு சொந்தக்காரங்களாக ஆக முடியும். அப்போ ஏன்னு கேட்டால் ஈசா நபி அனுப்பப்பட்டது யாருக்கு தான்? ரசூலுல்லாஹ் பற்றி முகமது ஸல்லல்லாஹு பற்றி என்ன செய்கிறாங்க? யா ரசூலுல்லாஹி யாய் ஹுன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜம்மியா, மனிதர்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். அப்போ அனைவருக்கும் தூதர்னு அங்கே சொல்ல சொல்கிறான். இவங்களை பற்றி ஈசா நபியை சொல்லும்போது என்ன சொல்ல சொல்கிறான்னு கேட்டால் ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில், இஸ்ராயேல் மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு தான் அனுப்பப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வாசகத்தில் இருந்தே நம்ம என்ன விளங்கணும்? அகல கித்தாபுகளை கல்யாணம் பண்ணலாம் என்று சொன்னால் எல்லா கிறிஸ்தவர்களையும் பண்ண முடியாது. எந்த கிறிஸ்தவர்கள் அந்த வேதத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார்களோ அந்த யூத இனத்தில் உள்ளவர்களாக இருக்கணும். அவங்க இஸ்ராயேல் மக்களாக இருக்கணும். இஸ்ராயேல்னால் யாக்கூப் நபி, இஸ்ராயேல் மக்கள்னால் யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றல்கள். அப்போ யாக்கூப் நபியின் வழித்தோன்றல்கள்ங்கிற அந்த சந்ததிகளுக்கு மட்டும்தான் இஞ்சியிலும் கொடுக்கப்பட்டுச்சு, தௌராத்தும் கொடுக்கப்பட்டுச்சு. வேறு இனத்துக்காரங்க வேறு நபி வந்திருப்பாங்க, அந்த வேதத்தை பாதுகாக்கலை விட்டுட்டாங்க. அந்த இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை இன்னொருத்தன் எப்படி சொந்தம் கொண்டாடுவது? ஒரே நேரத்தில் லூத் நபி இருந்தாங்க, இப்ராஹிம் நபி இருந்தாங்க. இப்ராஹிம் நபி கொடுத்த வேதத்துக்கு இப்ராஹிம் நபி உம்மத்து மட்டும் தான் சொந்தம் கொண்டாட முடியும். லூத் நபி கொடுத்த வேதத்தை லூத் நபியுடைய சமுதாயம் கொண்டாடிக்கிறவாங்களே தவிர இந்த வேதம் எங்களுக்கு உரியவங்க சொல்லவே முடியாது. அப்போ இன்னும் சொல்லப்போனால் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டும்தான் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறான். இவங்கெல்லாம் யார்? இஸ்ராயேல் மக்களுக்கு யார்? இந்தியாவில் உள்ளவங்கெல்லாம் யார்? இவங்க சம்மந்தமே இல்லை, ஈசா நபியோட எந்த தொடர்பும் கிடையாது. அப்படிங்கிற காரணத்தினால இவங்க தப்பாக நாங்கள் அதில் இருக்கிறோன்னு நினைக்கிறாங்களே தவிர இஸ்லாமிய அடிப்படையில் இவங்க அகல கித்தாபில் வரமாட்டாங்க. கல்யாணம் இப்போவும் பண்ணலாம், குர்ஆனில் தெளிவாக அனுமதி இருக்கிறதுனால அவங்க அதாவது தௌராத் இஞ்சில் யாருக்கு வழங்கப்பட்டதோ பனி இஸ்ராயலில் உள்ள ஒரு இஸ்ரேல் உள்ள அநியாயம் பண்ணுறான்ல, அதில் உள்ள ஒரு பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உள்ள அநியாயம் பண்ணாலும் சரி தான், இஸ்ரவேலர்களுக்கு அந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறதுனால அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணலாம்னு அனுமதி இருக்கே தவிர அவங்க அல்லாதவர்கள் நாங்களும் இஸ்ரவேலர்கள்னு நாங்களும் நசாராக்கள் என்று சொல்லிட்டு வருவார்களே, ஆனால் உலகத்துக்கு நீங்கள் சொல்லிக்கிறலாம். அல்லாஹ்வுடைய கணக்கில் அந்த கல்யாணம் பண்ணுற விதியில் அவங்க கொடுத்ததை சாப்பிட்லாங்கிற அந்த அறுக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, பிராணிகளை அவங்க கொடுத்ததை சாப்பிட்லாங்கிற விஷயத்துல எல்லாம் இவங்க வரமாட்டாங்க, அவங்க மட்டும்தான் வருவாங்க. இது கூடுதல் விஷயமாச்சா. அடுத்து பனி இஸ்ராயல்களுக்கு ரசூல் அனுப்பிட்டான்ல, அனுப்பின உடனே அவனை வச்சுக்கிறேன் அன்னி நான் என்ற உடனே அவர் பிரச்சாரம் பண்ணுறார். ஈசா நபி அவர் பிரச்சாரம் செய்தார். காலன்னு வச்சுக்கிற வேண்டியதான். கால ஈசா நபி சொன்னார், அன்னி நான் அது ஜெத்துக்கும் உங்களிடத்தில் வந்துவிட்டேன். அந்த மக்கள்கிட்ட போய் என்ன செய்கிறாரு? இஸ்ராயல் மக்களுக்கு ரசூலா வந்த உடனே அன்னி கது ஜெத்துக்கும் நான் உங்களிடத்தில் ஆயத்தின் ஒரு சான்றை கொண்டு வந்திருக்கிறேன், மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு சான்றை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். மக்கள்கிட்ட ரசூலா வந்துட்டார்ல, இஸ்ராயல் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடுறாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு? அன்னி நான் கது ஜெத்துக்கும் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், ஆயத்தி தூதருக்கு ஆதாரம் காட்டணும்ல,
இவர் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கேங்கிறார் எப்படி நம்புவாங்க? நம்புறதுக்கு நம்பாச்சும் கொண்டு வரணும்ல. ரசூலுல்லாஹி பனி இஸ்ராயல்னா பனி இஸ்ராயலுக்கு தூதராக வந்துட்டார். அதுக்கு என்ன ப்ரூஃப், என்ன ப்ரூஃபோடு வந்திருக்கேங்கிறாரு. அன்னி நான் கது ஜித்துக்கும் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், பி ஆயத்தின் ஒரு ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன், சான்றோடு வந்திருக்கிறேன், மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவன் புறத்திலிருந்து ஒரு சான்றோடு வந்திருக்கிறேன். அது என்ன சான்று? அன்னி நான் அஹ்லுக்குலக்கும் உங்களுக்காக படைப்பேன், மினத்தீனி களிமண்ணிலிருந்து, தீன்னா களிமண்ணிலிருந்து நான் உங்களுக்காக நான் படைப்பேன், உருவாக்குவேன். கஹை அத்தி தொயிரி பறவையின் வடிவம் போல உண்டாக்குவேன். அத்தாட்சி கேட்குறீங்கல்ல, இறை தூதர் என்பதற்கு நான் ஒரு அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அத்தாட்சின்னா, ஒரு களிமண்ணை எடுப்பேன், அதை உருட்டுவேன், ஒரு பறவை வடிவத்தில் சில வேலைகளை செய்வேன், பறவை மாதிரி ஆயிரும். ஆன உடனே அன்ஃபுஹு ஃபீஹி அதில் நான் ஊதுவேன். பறவை மாதிரி களிமண்ணில் செஞ்சுக்கிட்டு ஃபூண்டு ஊதுவார், அதில் நான் ஊதுவேன். ஊதின உடனே ஃபயக்கூனும் அது ஆகிவிடும், தைரன் பறவையாக ஆகிவிடும். எதினில்லா அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, அல்லாஹ்வுடைய உத்தரவோடு, அல்லாஹ்வுடைய அனுமதி வாங்கி தான் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. எதினில்லாஹி அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் அது பறவையாக மாறிவிடும். இப்படி ஒரு சான்றை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இறை தூதருக்கு ஆதாரம் கேட்குறியா? இது என்ன, இது களிமண் தானே, இது மனுஷன், இது உயிருள்ள பொருள் ஆகுமா? ஆகாது தானே. யாருக்காச்சும் ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது தானே. இப்போ நான் இறை தூதருங்கிறதுனால அல்லாட்ட பர்மிஷன் வாங்கி நான் இதை பறவையாக்கி காட்டுறேன்னு சொல்லுவார். அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தானா செஞ்சு காட்டுவார். அப்போ இதுன்னு இல்லை, அவன் அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும். இந்த அற்புதம் செய்வதற்கு அல்லாட்ட அனுமதி வாங்கணும். அனுமதியை வாங்கி அவர் செஞ்சார்னு சொன்னால் அந்த பறவை என்ன செய்யணும், பறவையாக மாறிடும். களிமண்ணில் பறவை செய்கிறாரு, ஊதனோன்னு பறவையாக மாறிடுது. இது அத்தாட்சி தானே. எதுக்கு இந்த அத்தாட்சின்னா, அவர் இறை தூதர் என்று மக்கள் நம்புவதற்கு. இறைவன் தான் நியமித்தான்ங்கிறதுக்கு ப்ரூஃபு காட்டணும்ல. இதான்ப்பா ப்ரூஃபு. நீனு உத்தரம் செய்ய முடியாது, நான் செய்கிறேனா இல்லையா? அப்படி செஞ்சுட்டு தான் நான் சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி. இது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் நான் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய டைரக்ஷன் எனக்கு வழிகாட்டுதல் இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுறாரு. மேலும் உபுரிவு நான் நீக்குவேன். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கிறோம், நாளைக்கு வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். உபுரிவில் அடுத்து அவர் என்னெல்லாம் சொன்னாருங்கிறத.